அனைவருக்கும் வணக்கம். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். இந்த எழுத்துக்கள் எல்லாம் தான் ஐங்கொலி எழுத்துக்கள். சில பேருக்கு இது எப்படி உச்சரிக்கிறதுன்னு தெரியாதனாலையும், அது மட்டும் இல்லாம வேறுபாடுகள் இப்போ டிக்டேஷன் வைக்கக்குள்ள நம்ம சில பேர் இது தெரியாம எந்த எந்த லா கூட தெரியாம தப்பு வாங்குறாங்க. அதனால எனக்கு தெரிஞ்சதுனால இப்ப நான் இது சொல்ல போறேன். இதெல்லாம் மேல் நோக்கு லகரம். இது மேல் நோக்கி நம்ம போடுறதுனாலையும் மேல் நோக்கு லகரம் சொல்றோம். இன்னொன்னு இது நம்ம நாக்க மேல் நோக்கி லா அப்படின்னு சொல்றதுனால இதையும் மேல் நோக்கு லகரம் சொல்றோம். இது இதெல்லாம் பொது லகரம். இத நம்ம அன்னத்துல நடுவுல வச்சு சொல்றதுனால இத பொது லகரம் சொல்றோம். லா இதெல்லாம் சிறப்பு லகரம். இதை ஏன் சிறப்பு லகரம் சொல்றேன்னா, இது நல்லா நாக்க மடிச்சு லா அப்படின்னு சொல்றதுனால இதை சிறப்பு லகரம் சொல்றோம். இந்த நாவை நம்ம தன்னகரம் சொல்றோம். ஏன்னா நாக்கு முன்னாடி தா வரும், அதனால இதை தன்னகரம் சொல்றோம். இந்த தா முன்னாடி வர்றதுனால இது தன்னகரம். இந்த நா தா முன்னாடி வர்றதுனால இந்த நா தன்னகரம். நா ரன்னகரம். இந்த நா ரன்னகரம். ஏன்னா இந்த ரா முன்னாடி வரும், அதனால இது ரன்னகரம். ரா இந்த ரால மூணு இந்த மெய்யெழுத்துக்கு நம்ம மெல்லினம், இடையினம், வல்லினம்னு மூணுல பிரிக்கிறோம். அது இந்த ரா இடையினத்துல வருது, அதனால இது இடையினர் ரகரம் அப்படின்னு சொல்றோம். இந்த ரா வல்லினத்துல வருது, அதனால இது வல்லின ரகரம் அப்படின்னு சொல்றோம். எனக்கு தெரிஞ்சது நான் இப்ப சொல்லிட்டேன். இனிமேல் நீங்களும் எதையும் பிழை இல்லாம எல்லாத்தையும் சரியா எழுதுங்க. நன்றி.